நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்னத்துக்கு பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற? சரி ஓகே பேபி, ஏன் டென்ஷன் ஆகுற? உட்காந்து பேசலாம். சரி. நான் ஒன்னும் இங்க உட்கார்ந்து பேச வரல, என்ன விஷயமோ விஷயம் சொல்லு. சரி, இப்ப ஏன் கத்துற? ஏன் முரளி என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமும் உன்னை பார்க்கணும், அங்க வா இங்க வா, நீ எதுக்கு என்ன கூப்பிடுற? அஃப்கோர்ஸ் பிரேக்கப் பண்ணணும்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன டேஸ்க் என்ன நீங்க வர சொன்ன? என்னை பிடிக்கலன்னு சொன்னேன்ல, ஏன் பிடிக்கலன்னு ரீசன் தெரியணும். நான் ரீசன் சொல்லி தானே உன்னை பிரேக்கப் பண்ணேன். என்ன ரீசன் சொல்லி பிரேக்கப் பண்ணேன்? கடுப்பு ஏத்தாத முரளி, சரி, நான் டேரக்டா விஷயத்துக்கே வரேன். சொல்லி தொலை. என்னை பிடிக்கலன்னு தானே பிரேக்கப் பண்ணேன். அதுதான் முரளி நானும் சொல்லிட்டு இருக்கேன். என்கிட்ட என்ன பிடிக்கலன்னு சொல்லு. என்ன? என்கிட்ட என்ன பிடிக்கலன்னு சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். நீ என்ன சந்தேகப்படுற, கண்ட்ரோல் பண்ற, மைண்ட் டார்ச்சர் கொடுக்குற, தினமும் சண்டை போட்டுட்டு இருக்க முரளி. வெயிட் வெயிட் வெயிட், ஒன்று ஒன்றா சொல்லு, மெதுவாக சொல்லு. நீ என்ன சந்தேகப்படுற, நீ ஏன் வேற பையன் கூட பேசுற? என்ன கண்ட்ரோல் பண்ற, கண்ட்ரோல் பண்ணும்போது எப்படி இருக்க? அவைலபிளா இருக்க மாட்டேன்ற, அதுக்கு வேலைக்கு போகாம உன் கூட தான் இருக்கணும். கால் பண்ணா திட்டுற, பிஸியாக இருக்கும் போது கால் பண்ண திட்ட தான் செய்வாங்க. அவுட்டிங் கூப்பிட்டா வரமாட்டேன்ற, நீ சொல்ல வைக்கிற. நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்ற, தூக்கம் வந்து என்ன பண்ண முடியும்? தப்பு பண்ணா சாரி கேட்க மாட்டேன்ற. நீ பண்ண தப்புக்கு நான் ஏன்டி சாரி கேட்கணும்? அப்புறம் போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசாக போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு, நான் தான் போனா போகுன்ட்டு விடுறேன். சரி ஓகே பவி, நீ கிளம்பு. என்னது கிளம்புறதா? ஆமாம், என்ன ரீசன் தெரிஞ்சுக்கணும்னு வர சொன்னேன், எனக்கு தெரிஞ்சிச்சு, அதான் கிளம்ப சொல்கிறேன். இதை கேட்க தான் கூப்பிட்டியா? ஆமாம், எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், வேற எதுவும் சொல்லலை, பிரேக்கப்பும் பண்ணலை. அதனால என்ன ரீசன் தெரிஞ்சுக்கணும்னு நான் வர சொன்னேன். அண்ட் ஃபைனலாக நீயும் பேசல, நானும் பேசலை. அதான் நான் மெசேஜ் கால் எதுவும் பண்ண. ஏன் தோணல? என்ன? ஏன் தோணலன்னு கேட்டேன். எடுத்து பேசுடா. சாரி, 1 மினிட். ஹலோ சாரி. ஹாய் பேபி, பேசி முடிச்சிட்டியா பேபி? அவ்வளோதான், நான் ஃபியூ மினிட்ஸில் கிளம்பிடுவேன். சரி, கிளம்பும் போது கால் பண்ணு. Okay, bye. கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம் பாபு. நமக்கு பிரேக்கப் ஆகி 2 months கூட ஆகல, அதுக்குள்ள எப்படா? நீங்கள் சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க. சொல்டா. நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே நீ வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்த பவி. நானாவது ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நான் ரிலேஷன்ஷிப்பில் போனேன். நீ ஏன் தோணலன்னு கேட்டில்ல, நீ வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு எனக்கு எப்பயோ தெரியும். அதை நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லி தான் நான் அன்றைக்கி உன்னை வர சொன்னேன். ஏன்னா அந்த ரீசன் என்கிட்ட சொல்லலை. லவ் பண்ண என்னையே தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு இல்லை, ஆனால் நம்ம லவ் பண்ண என்னை பிரேக்கப் பண்ணணும்னு உனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனால் இதான் ரீசன் சொல்லிட்டு பிரேக் பண்ணுங்களா? ஏன் ரீசன் சொல்ல மாட்டேங்க? எல்லாரும் அதை விட்டுட்டு ஏன் அப்படி என்னை அலைய வைக்கிற, அழ வைக்கிற? இப்போ கூட ஏன் உங்ககிட்ட இதை கேட்குறேன்னா, எல்லா பொண்ணுங்களும் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க, ஆனால் ரீசன் சொல்ல மாட்டுறாங்க. ரீசன் சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்களேன், உங்களை யார் தடுக்க போகிறா? சாரி முரளி, தெரியாம. என்ன பதில்? இது தெரியாமல் பண்ணுற விஷயம் இது கிடையாது. விட்டுட்டு போகிற உனக்கே ஒரு பையன் கிடைக்கும் போது விட்டு கொடுத்த எனக்கு உன்னை விட சூப்பராக ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. பாய்.